அடுத்த முக்கோணவியல் 5 மார்க் மாடல் 2 உள்ள கணக்குகள். இது நம்மளுடைய முக்கோணவியல் பாடத்துக்கான 3வது வீடியோ. முதல் வீடியோ 2 மார்க் அறிமுகம் மற்றும் 2 மார்க்ஸ். 2வது வீடியோவில் மாடல் 1 இருக்கும். 3வது வீடியோவில் மாடல் 2. இதுதான் மாடல் 1 கணக்குகள். இது வீடியோ 2 உள்ளது. இது மாடல் 2, அதாவது ஒரு முக்கோணம், ஒரு பகுதியின் மேல் இன்னொரு பகுதி உள்ளது, ஒரு கட்டிடத்தின் மேல் ஒரு கொடிக்கம்பம், அது மாதிரி உள்ள கணக்குகள். இதனுடைய விளக்கம் நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாடல் 2வில் உள்ள கணக்குகள் பார்க்கலாம். எதிர்பக்கம் ஹச்சாக இருந்துச்சுன்னா அடுத்துள்ள பக்கம் H√3, ஏன்னா கோணால் 30 டிகிரி. இதனுடைய அடுத்துள்ள பக்கமும் 60 டிகிரிக்குள்ள அடுத்துள்ள பக்கமும் சமம். இந்த H√3லேருந்து 60 டிகிரிக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிச்சோம்னா 60 டிகிரியால் tan 60 டிகிரியால் பெருக்க வேண்டும். அப்போது அது ஒரு √3 வந்துடும். √3 × √3 3H. அப்போ இதனுடைய எதிர்பக்கம் 3H. 30 டிகிரி 60 டிகிரி இருக்கும்போது இது ஹச்சாக இருந்துச்சுன்னா இது 3H. பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ ஏபியினுடைய தொலைவு 3Hலேருந்து இந்த ஒரு H கழிச்சோம்னா 2H. இதுதான் மாடல் 2. இதில் உள்ள கணக்குகள். ஒரு பயிற்சி வினா: ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடியை 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். ஜன்னலினுடைய உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் ஜன்னலுடைய அடியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் காண்கிறார். வீட்டுக்கு வெளியில் நின்று அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர் இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் உள்ளார். இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் நமக்கு வேணும். அடுத்துள்ள பக்கம் தீட்டா 2 தீட்டா கொடுத்துருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்கு? ஜன்னலின் உயரம் இதில் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பகுதி கண்டுபிடிச்சி 45 டிகிரிக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். இதே 5 மீட்டர் தான் 60 டிகிரிக்கும், அதனுடைய எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இதை கழிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன், அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க. 45 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் 5னா இதுவும் 5 தான். 60 டிகிரிக்கு என்ன வரும்? 5 × tan 60 வரும். 5√3. அப்போ 5√3லேருந்து 5 கழிக்கணும். இது நமக்கு கணக்கு. பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசி. ஏபி என்பது எக்ஸு, சிடி என்பது எக்ஸ் மீட்டர். கோணளவு 45 டிகிரி உள்ள முக்கோணம். அடுத்துள்ள பக்கம் 5 எனில் எதிர்பக்கம் 5, ஏன்னா 45 டிகிரி. அதே அடுத்துள்ள பக்கம் 5 எனில் இந்த பக்கம் ஏசி எதிர்பக்கம் 60 டிகிரி கோணம். tan 60 டிகிரியால் பெருக்க வேண்டும். 5 × tan 60 டிகிரி. tan 60 டிகிரி மதிப்பு √3. இப்போ நமக்கு ஏசியிலேருந்து பிசியை கழிச்சிங்கன்னா எக்ஸ் மதிப்பு ஏபி வந்துடும். எனவே x = AC - BC. 5√3 - 5. 5 × √3 மதிப்பு 1.732 - 1, தட் இஸ் 0.732. அதோட 5 பெருக்கமாக கிடைப்பது 3.66 மீட்டர். இது ஜன்னலின் உயரம் 3.66 மீட்டர். எளிமையான கணக்கு தான். அடுத்துள்ள பகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்துள்ள பகுதினால ரெண்டுக்குமே அடுத்துள்ள பகுதி வந்துடும். நம்ம ரெண்டுக்குமே எதிர்பக்கம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் இதில் உள்ள ஒர்க்கு. அடுத்த பயிற்சி வேணா: தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரம். இதனுடைய உச்சி 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரம் காண்க. இது எக்ஸு. போன கணக்கு மாதிரியே தான் நினைக்கிறேன். எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சது. இது 45 டிகிரிங்கிறனால எதிர்பக்கம் 30னா அடுத்துள்ள பக்கம் 30. இப்போ அடுத்துள்ள பக்கம் கிடச்சிச்சுனாலே 60 டிகிரிக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கலாம். சேம் ஒரே மாதிரி கணக்கு தான். போன கணக்கு மாதிரியே தான் இதுவும். பேர் வச்சுக்கலாம் ABCD. ஏபி என்பது எக்ஸ் மீட்டர், பிசி என்பது 30 மீட்டர். முக்கோணம் BCDயில் 45 டிகிரி, எதிர்பக்கம் 30 எனில் அடுத்துள்ள பக்கம் 30 மீட்டர் தான். இந்த 30 மீட்டர் அடுத்துள்ள பக்கம் 60க்கும் 60 டிகிரியில் கோண அளவுக்கும் அடுத்துள்ள பக்கம் 30 தான். அப்போ அந்த 60 டிகிரி கோண அளவு உள்ள முக்கோணத்துடைய எதிர்பக்கம் இந்த 30ஓட tan 60 பெருக்க வேண்டும். 30 × tan 60 டிகிரி 30√3. இதுதான் முழுமை. அப்போ x என்பது 30√3 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் கழிக்கலாம். 30 × 1.732 - 1, 0.732 × 30. ஆன்சர் 21.96 மீட்டர். இது கட்டிடத்தின் மேல் உள்ள இந்த கோபுரத்தின் உயரம் 21.96 மீட்டர். 90 அடி உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட ஒரு மின் தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது. இப்படி போயிட்டே இருக்கு லிப்ட். 90 அடி உயரம். இது 90 இங்கே இருக்குது. கட்டடத்தின் உச்சியில் மின் தூக்கி இருக்கும் பொழுது
ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி. இங்கேருந்து பார்க்குறாங்க, ஏன்னா கண்ணாடி எட்டி பார்க்குறாங்க. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பார்வை குறைஞ்சது தான். ஆனால் அவங்க பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு இது 60 டிகிரினா இது 2 நிமிடம் கழித்து இந்த லிஃப்ட் கீழே அந்த பிளேஸில் இருந்து அதே நீரூற்றை பார்க்கக்கூடிய கோண அளவு 30 டிகிரியாக குறைகிறது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மின்தூக்கியின் நுழைவு வாயில் இங்கேருந்து நீரூற்று உள்ள தொலைவு இதான் நமக்கு தேவை. அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க 30√3 அடி, எல்லாமே ஃபீட்டில் இருக்கு, மீட்டரில் இல்லை. தொலைவில் உள்ளது எனில் மின்தூக்கி கீழே வரும் வேகம் காண்க. வேகம் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் அது டிராவல் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். பேர் வச்சுக்கலாம் ABCD. AB என்பது எக்ஸ் அடி, CD என்பது 30√3 அடி, சாரி மீட்டர் கிடையாது, அடி. இப்போ நமக்கு அடுத்துள்ள பக்கம் தெரியுது, எதிர்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்துள்ள பக்கம் 30√3 மீட்டர் எனில் எதிர்பக்கம் பெருக்க வேண்டும். 30√3 × tan 30. tan 30 மதிப்பு 1/√3 கேன்சல் ஆயிரும், 30 மீட்டர். அப்போ BCனுடைய தொலைவு 30 மீட்டர். இந்த அடுத்துள்ள பக்கம் 60 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 90 அடின்னு. அதனால் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சு பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், 30√3 மீட்டர். இது அடுத்துள்ள பக்கம் 60 டிகிரியை tan 60 டிகிரியில் பெருக்குனா 30√3 × tan 60 டிகிரிக்கு ஒரு √3 பெருக்குனா 3, 30 × 3 90. அப்போ 90 டிகிரி வருது. இது அவங்க கொடுக்கவே வேணாம், கொடுக்காமலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கொடுத்ததுனால நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, செக் பண்ணி பார்த்தாச்சு 90 டிகிரி தான் வருது இந்த அளவுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 90லேருந்து 30 டிகிரியை கழிச்சிடலாம். x = 90 - 30 60 அடி. அப்போ 60 டிகிரி 2 நிமிடத்தில் 60 அடி வந்திருக்கு. மீதி ஒரு நிமிடம் இருந்துச்சுன்னா வந்துடும். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 30 அடி போகுது. நம்ம ஃபார்முலாலே போடுவோம், STD ஃபார்முலா. இது என்ன STD ஃபார்முலா? ஸ்பீடு × டைம் = டிஸ்டன்ஸ். வேகம் × நேரம் = தொலைவு. வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கினால் நமக்கு கிடைக்க வேண்டியது தொலைவு. நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா வேகம் வேண்டும். ஸோ S = D/T, டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் 60 அடி, டைம் 2 நிமிடம். ஸோ கேன்சல் பண்ண 30 அடி பை நிமிடம். அப்போ மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஒரு நிமிடத்துக்கு 30 அடி வருது, 2 நிமிடத்துக்கு 60 அடி வருது, 3 நிமிடத்துக்கு 90 அடி. அப்போ 3 நிமிஷத்தில் இது மேலேருந்து கீழே வந்துடும், கீழேருந்து மேலே போயிடும். அப்போ 3 நிமிஷம் அதோடைய ட்ராவல் அப் அண்ட் டவுன், இந்த லிஃப்டோடைய ட்ராவல் டைம். ஓகே, மின் தூக்கி கீழே வரும் வேகம் 30 அடி பர் நிமிடம். ஒரு நிமிடத்துக்கு 30 அடி வருது. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவர் கோபுரத்திலிருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். இங்கிருந்து பார்க்கிறார். 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் 200 மீட்டர். அடுத்துள்ள பக்கம் 60 டிகிரி கோண அளவு இறக்க கோணம். இப்போ இங்கேருந்து இப்படி போட்டோம்னா இது 60 டிகிரி. 10 வினாடிகள் கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியாக மாறுகிறது. ஏன்னா கப்பல் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி போயிடுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கோண அளவு 45 டிகிரி எண்ணில். அப்படி இங்கே வந்தோம்னா இசட் போட்டுப்போமா, மிரர் இசட். இந்த கோண அளவு ஒன்றிட்ட கோணம் 45 டிகிரி எனில் படகு செல்லும் வேகத்தினை கிலோமீட்டர் பெர் மணியில் தோராயமாக காண்க. கிலோமீட்டர் பெர் மணின்னு ஸ்பெசிஃபையாக கொடுத்துருக்கு. ஏன்னா நமக்கு கிலோமீட்டரில் கொடுக்கல, மீட்டர்லையும் வினாடிலையும் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பெர் மணிக்கு மாற்றணும். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும், வினாடியை மணியாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு பார்க்கலாம். இது 200 மீட்டர், 60 டிகிரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். 10 வினாடிகளில் எவ்வளோ தொலைவு கலந்துருக்கு. பேர் வச்சுக்கலாம் ABC என்ற முக்கோணம், ABD என்ற முக்கோணம். எதிர்பக்கம் 2 முக்கோணத்துக்கும் 60 டிகிரி கோணால் உள்ள முக்கோணத்துக்கும் 45 டிகிரி கோணால் உள்ள முக்கோணத்துக்கும் எதிர்பக்கம் சமம். இப்போ இது 200 மீட்டர் எனில் 60 டிகிரியால் tan 60 டிகிரியால் பெருக்க வேண்டும். 200√3. இது 200√3 என்றால் 45 டிகிரி கோண அளவுக்குள்ள அடுத்துள்ள பக்கம் BD என்பதும் 200√3 மீட்டர் தான். அப்போ X வேணும்னா 200√3 மீட்டர்லேருந்து இந்த 200ஐ கழிக்க வேண்டும். 200 காமன் எடுத்துட்டோம்னா 1.732 - 1. 200 × 0.732 = 146.4 மீட்டர் தொலைவு இந்த 10 வினாடிகளில் கலந்துருக்கு. STD ஃபார்முலா. இப்போ நமக்கு தேவை வேகம் = டிஸ்டன்ஸ் பை டைம்.
146.4 மீட்டர் கடந்திருக்கிற டிஸ்டன்ஸ். டைம் வந்து 10 வினாடிகள். அப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஒரு சாந்தலி புள்ளி வச்சா போதும், இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடலாம். 14.64 மீட்டர் பெர் செகண்ட். இது மீட்டர் பெர் செகண்டாக நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்படியே இது கிலோமீட்டர் பெர் மணிக்கு மாற்றணும். அப்போ ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குன்னா 1000 மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர். அதே மாதிரி மணியில் செகண்ட் 60 × 60 3600 செகண்டு ஒரு மணிக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், 3500 பெருக்கி 1000 வகுத்துடுறோம். அப்படியே இந்த மீட்டர் பெர் செகண்டுங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்னு மாறிடும். 52.704 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் படகினுடைய வேகம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. 60 மீட்டர் உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் உள்ள 2 கப்பல்கள் முறையே 28 டிகிரி 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். இது 28 டிகிரினா அப்படி இங்கே வந்து சொன்னால் இது 28 டிகிரி. மற்றொரு கப்பல் 45 டிகிரி எனில் இது 45 டிகிரி. ஒரு கப்பல் மற்றொரு கப்பலுக்கு பின்னால் ஒரே திசையில் கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது. எல்லாமே சேம் ஒரே லைன். ஏனெனில் 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க. இப்போ கண்டுபிடிச்ச மாதிரியே தான். இந்த 60 மீட்டருங்கிறது பொதுவானது, ரெண்டுக்குமே எதிர்பக்கம் அதுதான். அப்போ அடுத்துள்ள பக்கம் 2 அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். 45 டிகிரிக்குள்ள அடுத்துள்ள பக்கம் இது எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஏபிசி பேர்லாம் வச்சுக்கலாம். ஏபிசி என்பது முக்கோணம், ஏபிடி என்பது அந்த முக்கோணம். 60 டிகிரி எனில் இது 60 டிகிரி தான். அடுத்து இந்த 28 tan 28ஆல் வகுக்க வேண்டும். அதுதான் பிடி. எதிர்பக்கம் 60 எனில் அடுத்துள்ள பக்கம் 60/tan 28. இதுதான் பிடி. அதிலிருந்து 60 நம்ம கழிச்சுனா நம்ம எக்ஸ் கிடைக்கும். தரப்படி எக்ஸ் = பிடி மைனஸ் பிசி. 60/tan 28 மைனஸ் 60. 60 பொதுவாக எடுத்துக்கலாம். 1 இந்த tan 28 டிகிரியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 0.5317 மைனஸ் 1. இதனுடைய சுருக்கம் 0.8808. இது 60ஆல் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 52.85 மீட்டர். இதுதான் 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க. 45 டிகிரிக்குள்ள அடுத்துள்ள பக்கமும் 28 டிகிரிக்குள்ள அடுத்துள்ள பக்கமும் கண்டுபிடிச்சிருக்கோம். 45 இங்கே அதே வந்துடும். இங்கே வகுக்க வேண்டும், இங்கேயும் வகுக்க வேண்டும், இங்கேயும் வகுக்க வேண்டும். இங்கே 1 இருக்கனால அதே ஆன்சர் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் அதே கணக்கு தான். அடுத்து ஒரு பயிற்சி வினா. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானம். வாவ். ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் 2 படகுகள் பார்க்கப்படுகிறது. விமானத்திலிருந்து படகுகள் முறையே ஒன்று 30 டிகிரி, இது 30 டிகிரினா இப்படி பார்த்தோம்னா இது 30 டிகிரி. இன்னொன்று 60 டிகிரி, இது 60 டிகிரினா இங்கிருந்து இங்கே பார்க்கப்படுகிறது. இது 60 டிகிரி. 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க. இதே தான் எக்ஸு. போன கணக்கு மாதிரியே தான், மாறி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த எதிர்பக்கம் 2க்குமே எதிர்பக்கம் இதுதான். அப்போ இதனுடைய அடுத்துள்ள பக்கமும் இதனுடைய அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். 60 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் 1800/tan 60. 30 டிகிரிக்குள்ள அடுத்துள்ள பக்கம் 1800/tan 30. அவ்வளோதான். பேர் வச்சுக்கலாம். ஏபிசி முக்கோணம், ஏபிடி என்பது இந்த முக்கோணம். 1800 எனில் அடுத்துள்ள பக்கம் 1800/tan 60 டிகிரி. tan 60 டிகிரி மதிப்பு √3. அப்போ 1800/√3. அடுத்து 30 டிகிரி கோணம் உள்ள முக்கோணம் பிடி. இதுதான் அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 1800 எனில் அடுத்துள்ள பக்கம் 1800/tan 30. இப்போ tan 30 மதிப்பு 1/√3. அப்போ √3 மேலே போயிடும். இதுதான் 1800 × √3. இது /√3. அப்போ இந்த பிடியிலிருந்து பிசியை கழிக்க வேண்டும். எக்ஸ் = பிடி மைனஸ் பிசி. 1800 √3 மைனஸ் 1800/√3. 1800 காமன் எடுத்தால் √3 மைனஸ் 1/√3. கிராஸாக பெருக்கணும்னா இது வந்து 3 மைனஸ் 1/√3, 2/√3. இந்த பகுதியை விகிதமாக மாற்றுறதுக்கு ஒரு √3ஆல் பெருக்கி வகுக்கிறோம். பெருக்கி வகுக்கும்பொழுது இது டினாமினேட்டரில் √3 × √3 3 வந்துடும். மேலே 2 இருக்குது, ஒரு √3 இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் 6×3 18, 600 வந்துடுங்க. இப்போ 600 × 2 × √3 மதிப்பு 1.732. எல்லாத்தையும் பெருக்கினால் கிடைக்கும் ஆன்சர் 2078.4 மீட்டர். இந்த 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இங்கேயும் அதே தான். எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். 60 டிகிரி உள்ள அடுத்துள்ள பக்கம்,
30 டிகிரி கோணம் உள்ள முக்கோணத்துக்கான அடுத்துள்ள பக்கம். அவ்வளோதான் இங்கே உள்ள கணக்கு. அதுதான் இந்த கணக்கு. எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது, 2 அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு அழகு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வினா. 80 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது. தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் 45 டிகிரி. இப்போ இது 80, இது 80 பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகே, பார்க்கலாம். பறவை உயரத்தில் கிடைமட்டத்தில் பறந்து செல்கிறது. 2 வினாடிகள் கழித்து அதே புள்ளியிலிருந்து பறவையினுடைய ஏற்ற கோணம் 30 டிகிரி. 30 டிகிரி ஏற்ற கோணமாக மாறிடுச்சு. இதில் பறவை பறக்கும் வேகம் காண்க. வேகம் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து 2 வினாடிகளுக்கு எவ்வளவு தொலைவு பறந்துருக்குன்னு பார்க்குறோம். இது 80 டிகிரினா இது 80 டிகிரி. கோண அளவு 2 முக்கோணம் 30 டிகிரி அளவுள்ள ஒரு முக்கோணம், 45 டிகிரி கோண அளவுள்ள முக்கோணம். இது 2க்குமே எதிர்பக்கம் 80 தான். இதுதான் நம்ம கான்செப்ட். 80 எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 அடுத்துள்ள பக்கம். பேர் வச்சுக்கலாம். ஏபிசி ஏஇடி என்பது 2 முக்கோணங்கள். பிசி ஈக்குவல் டு 80 மீட்டர், சிடி ஈக்குவல் டு எக்ஸ். 2 எதிர்பக்கம். முதல் இதுவும் 80 டிகிரினா இதுவும் 80 டிகிரி தான். அப்போ 2மே எதிர்பக்கம் சமம் தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்துள்ள பக்கம். இந்த முக்கோணத்துக்கு 45 டிகிரி அளவுள்ள முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் 80 எனில் அடுத்துள்ள பக்கம் 80. அடுத்த முக்கோணம் 30 டிகிரி கோண அளவு உள்ள முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் 80 எனில் அடுத்துள்ள பக்கம் வகுக்க வேண்டும் 80/tan 30 டிகிரி. அப்போ 80√3 மீட்டர். tan 30 டிகிரி மதிப்பு 1/√3. அப்போ நியூமரேட்டர் போயிடும் 80√3. இப்போ நமக்கு பிஇ வேணும்னா 80√3லேருந்து 80 கழிக்க வேண்டும். அவ்வளோதான் ஆன்சர். 80√3 - 80, 80 இன்ட்டு ப்ராக்கெட்டில் √3 மதிப்பு 1.732 - 1 கழித்தோம்னா 0.732. அதோட 80 பெருக்கணும்னா ஆன்சர் 58.56 மீட்டர். அடுத்து தொலைவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வேகம் கண்டுபிடிக்கணும். எஸ்டிடி, ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 58.56 மீட்டர், டைம் வந்து 2 செகண்ட். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 29.28 மீட்டர் பெர் செகண்ட். பறவை பறக்கும் வேகம் 29.28 மீட்டர் பெர் நொடி. அடுத்த ஒரு பயிற்சி. 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. இந்த சிலையினுடைய உயரம் தான் 1.6 மீட்டர். பீடம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு மாடலுக்காக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசி. ஏபி ஈக்குவல் டு 1.6 மீட்டர், பிசி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர். இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சி வந்து 40 டிகிரி ஏற்ற கோணம். இது வந்து 60 டிகிரி ஏற்ற கோணம், இங்கே வந்து 40 டிகிரி ஏற்ற கோணம். எனில் பீடத்தின் உயரம் காண்க. இந்த உயரம் கண்டுபிடிக்கணும். 40 டிகிரி கோண அளவுக்கான எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். 2 எதிர்பக்கம் தெரியுது, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து அடுத்துள்ள பக்கம் வந்து என்ன, இந்த முக்கோணம் பிசிடிக்கு 40 டிகிரிக்கு அடுத்துள்ள பக்கம் என்ன வரும், x/tan 40 டிகிரி. tan 40 டிகிரி மதிப்பு கொடுத்தாச்சு. இந்த 0.8391. அடுத்து இந்த முக்கோணம் ஏசிடி என்ற முக்கோணம் 60 டிகிரி கோணம் முக்கோணம். இதனுடைய எதிர்பக்கம் என்ன, இது எக்ஸ், இது 1.6. இப்போ 1.6 + x தான் இதனுடைய எதிர்பக்கம். அப்போ அடுத்துள்ள பக்கம் என்ன வரும், இந்த 1.6 + x /tan 60 டிகிரி. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. அப்போ இதிலிருந்து ஒரு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம், இதிலிருந்து ஒரு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். 2மே சமம். இது 2 ஈக்குவல் பண்ணி எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும். x/tan 40 டிகிரியோட மதிப்பு 0.8391 ஈக்குவல் டு 1.6 + x /√3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். x√3 ஈக்குவல் டு இந்த பார்ட் இன்ட்டு இது. அடுத்து உள்ள பெருக்க வேண்டும். 1.6 இன்ட்டு 0.8391 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 0.8391. நம்ம எக்ஸ் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். இதை அப்படியே வச்சுக்குவோம். இதை பிரிக்கிடலாம். இந்த √3க்கு மதிப்பு 1.732. இதை கழிக்க வேண்டும்.
இங்கே இதை பெருக்க வேண்டும். கழித்தால் கிடைப்பது 0.8929. எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கினால் 1.343. ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு இதை டினாமினேட்டர் ஆயிரும் 1.343 பை 0.8929 வகுத்தால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.5 மீட்டர். இதுதான் எக்ஸ், அதாவது அந்த பீடத்தினுடைய உயரம் எக்ஸ் மீட்டர், 1.5 மீட்டர். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு, கோபுரத்தின் உச்சியில் 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கம்பம் பொருத்தப்பட்டுள்ளது. கோபுரம், அது மேலே ஒரு கம்பம் இருக்கு, அதனுடைய உயரம் 5 மீட்டர். தரையில் ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், கோபுரத்திலிருந்து தரையின் உச்சியை 45 டிகிரி, தரையினுடைய அந்த புள்ளி பகுதியை 45 டிகிரி இறக்க கோணத்திலும் பார்த்தாலும். அப்போ இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இறக்க கோணம், இங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க, அப்படியே ரிவர்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கோண அளவு 45 டிகிரி. எனில் கோபுரத்தின் உயரம் காண்க, இதுதான் நம்ம கேட்டிருக்கு. அது வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். பேர் ஏபிடி என்பது முக்கோணம், ஏபிசி என்பது 45 டிகிரி கோண அளவுள்ள முக்கோணம், ஏபிடி என்பது 60 டிகிரி கோண அளவுள்ள முக்கோணம். இது நமக்கு எக்ஸ் தெரியுது, இது 5 தெரியுது, இது 5 + எக்ஸ் இதனுடைய எதிர்பக்கம். இங்கே எக்ஸ்னா இது எக்ஸ் தான், ரெண்டு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கோண கணக்கு மாதிரியே தான். இந்த முக்கோணம் ஏபிசி 45 டிகிரி, எதிர்பக்கம் எக்ஸ் எனில் அடுத்துள்ள பக்கம் எக்ஸ், ஒரு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்து 60 டிகிரிக்கு எதிர்பக்கம் என்ன வரும்? 5 + எக்ஸ். அப்போ இதுக்கு அடுத்துள்ள பக்கம் 5 + எக்ஸ் பை √3, 60 டிகிரினால. இப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், போன கணக்கே தான். எக்ஸ் ஈக்குவல் டு 5 + எக்ஸ் பை √3, ஏன்னா ரெண்டுமே அடுத்துள்ள பக்கம் தான். கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் √3 ஈக்குவல் டு 5 + எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இங்கிட்டு வச்சுன்னா -எக்ஸு, √3 + -எக்ஸ் ஈக்குவல் டு 5. இதில் காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 பை √3 - 1. இங்கே இந்த பகுதியை விகிதமாக மாற்ற இதனுடைய இணை என்னால் பெருக்கி வகுக்கிறோம், தட் இஸ் கான்ஜுகேட். பகுதியை விகிதமாக மாற்ற அதோடைய இணை என்னால் பெருக்கி வைக்கிறோம், தட் இஸ் கான்ஜுகேட். அப்போ √3 + 1 பை √3 + 1. நியூமரேட்டரில் 5 × √3 + 1 பை இது a + b × a - b ஃபார்முலா ரிமைன் பண்ணுங்க. a + b × a - b ஈக்குவல் டு a² - b². a ஸ்கொயர்னா √3² ஈக்குவல் டு 3, 1² 1. அப்போ 3 - 1 வந்து 2 ஆகிடும் டினாமினேட்டரில். இங்கே 1.732 ஒன்றையும் கூட்டினோம்னா 2.732. இது 5ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்தால் கிடைக்கும் ஆன்சர் 6.83 மீட்டர். இது எக்ஸ் கோபுரத்தின் உயரம் 6.83 மீட்டர். ஒரு பயிற்சி வேணா, 6 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள கொடிக்கம்பம் நிற்கிறது. இது ஒரு ஆரம், அரை கோளம், ரேடியஸ் வந்து r, இந்த கொடிக்கம்பம் அது மேலே உள்ளது வந்து h. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். இங்கிருந்து அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் இருக்கார். இந்த டிஸ்டன்ஸ் 7. கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி கோணம், 45 டிகிரி கோணம்னாலே 2 சமம் தான். அப்போ இதிலிருந்து r, இங்கே வந்து r தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் r போச்சுன்னா மீதம் உள்ளது h. இப்போ h வந்து 7 மீட்டர் பார்த்தாலே தெரியுது. மேலும் 5 மீட்டர் விலகி சென்று, அவர் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் விலகி சென்று 5 மீட்டர் தூரத்திலிருந்து மறுபடியும் அந்த கொடிக்கம்பத்தின் அடியை பார்க்கிறார். முதல்ல உச்சியை பார்க்கிறார், இப்பொழுது அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார். எனில் 2 கொஸ்டின். கொடிக்கம்பத்தின் உயரம் காண்க, அது முதல் முக்கோணத்திலே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் காண்க, ஆரும் ஹச்சும் கேட்டிருக்கு. ஏபி ஈக்குவல் டு h மீட்டர், பிசி ஈக்குவல் டு r. இந்த டிஸ்டன்ஸ் r தான். இப்போ h ஈக்குவல் டு 7 மீட்டர். அடுத்து r மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் அடுத்துள்ள பக்கம் என்ன வருது? 30 டிகிரி கோணத்துக்கு இதுதான் அடுத்துள்ள பக்கம். r + 7 + 5, அப்போ 12 + r, இதுதான் அடுத்துள்ள பக்கம். இன்னொரு அடுத்துள்ள பக்கம் நம்ம கண்டுபிடிப்போம். இது tan 30 டிகிரி இருக்கனால 30 டிகிரியில் tan 30 டிகிரியில் வகுக்கணும். அப்போ √3 மேலே போய்டும். r √3 இது அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த r √3 இந்த r + 12 சமம், ரெண்டுமே அடுத்துள்ள. r √3 ஈக்குவல் டு r + 12 மைனஸ் ப்ளஸ் r இருந்துச்சுன்னா -r, r காமன் இருந்துச்சுன்னா √3 + 1 டினாமினேட்டரில் வந்துடும். ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான். பகுதியை விகிதமாக மாற்றுறதுக்கு இதோட இணையன் √3 + 1ஆல் பெருக்கி வகுக்கிறோம். மேலே வந்து 12, √3 மதிப்பு 1.732 + 1 தான். கீழே ஃபார்முலா a + b × a - b, a² - b², 3 - 1 வந்து 2. இதை கேன்சல் பண்ணால் 6 ×
1.732 ஒன்றையும் கூட்டினா 2.732 ரெண்டையும் பிறக்க கிடைப்பது 16.39 மீட்டர். இது அரைக்கோள குவி மாடத்தினுடைய ஆரம். ஆரிக்கோட்டு 16.39 மீட்டர். ஹச் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் முதல் முக்கோணத்திலிருந்து 45 டிகிரி கோணம் உள்ள முக்கோணத்திலிருந்து ஹச் = 7 மீட்டர். இந்த மாடலில் இன்னொரு ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது. கால்வாயின் மறுகரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து காணும் பொழுது கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் 58 டிகிரி. இந்த கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் இருக்கு. மறுபுறம் உள்ள கரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இதனுடைய ஏற்ற கோணம் 58 டிகிரி. அந்த புள்ளியிலிருந்து விலகி சென்று கொஞ்சம் தூரம் 20 மீட்டர் விலகி சென்று மறுபடியும் அந்த உச்சியை பார்க்கும்போது 30 டிகிரியாக மாறுகிறது. இங்கிருந்து பார்க்கும்போது 30 டிகிரி ஏற்ற கோணம். ஏனில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோபுரத்தின் உயரம், கால்வாயின் அகலம் காண்க. tan 58 டிகிரிக்கு மதிப்பு கொடுத்தாச்சு. இப்போ முக்கோணம் வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேணும். கால்வாயின் அகலம் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது 20 கொடுத்தாச்சு. எதிர்பக்கம் ஒன்று தான் ரெண்டுக்குமே. இப்போ ரெண்டுக்குமே எதிர்பக்கம் கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணிடலாம். CD = 20, BC = x. இந்த 58 டிகிரி எதிர்பக்கம் பெருக்க வேண்டும். x × tan 58. அப்போ 1.6003x. இந்த 58 டிகிரியிலேருந்து இது எக்ஸ்னா இது tan 58 பெருக்கிறோம். இங்கே அதே மாதிரி 30 டிகிரி கோண அளவுக்கு அடுத்துள்ள பக்கம் என்ன வருது? ஃபுல்லாக 20 + x தான். அப்போ எதிர்பக்கம் என்ன வரும்? இந்த 20 + x ஓட tan 30 பெருக்கணும். tan 30 டிகிரி மதிப்பு 1/√3 வந்துடும். அப்போ இது ரெண்டுமே எதிர்பக்கம் ஈக்குவல் பண்ணுறோம். முன்னாடி அடுத்துள்ள பக்கத்தை ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ எதிர்பக்கத்தை ஈக்குவல் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். இது கிராஸில் பெருக்கல் ஆகிடும். இதனுடைய மதிப்பு 1.732 20 + x 2.77x. இந்த சைடு கொண்டு வந்தால் +x -x ஆகிடும். 2.77லேருந்து ஒரு எக்ஸ் கழிச்சிங்கன்னா 1.77. அப்போ இந்த டினாமினேட்டரில் வந்துடும். வகுத்தால் கிடைப்பது 11.29 மீட்டர். இது எக்ஸ், தட் இஸ் கால்வாயினுடைய அகலம். நமக்கு அடுத்த என்ன வேணும்? ஏபி என்பது தொலைக்காட்சி கோபுரம். எக்ஸுக்கு இங்கே மதிப்பு பிரதிடலாம் அல்லது இதில் பிரதிடலாம். இதில் பிரதிடலாம் தான் ஈஸி. அப்போ 1.6003ஓட எக்ஸ் மதிப்பு 11.292 ரெண்டையும் பெருக்குனா நமக்கு கிடைப்பது ஏபி, அதாவது தொலைக்காட்சி கோபுரத்தினுடைய உயரம் 18.07 மீட்டர். எனவே கால்வாயின் அகலம் 11.29 மீட்டர், தொலைக்காட்சி கோபுரத்தினுடைய உயரம் 18.07 மீட்டர். இது மாதிரி மாடல் கணக்குகள் புத்தகத்தில் வேறு எதுவும் இருந்தால் பயிற்சி செய்து பார்க்கலாம். இதோட மாடல் 2 கணக்குகளை நம்ம முடித்துக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் மாடல் 3. நன்றி.